அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, சித்தர்கள் கூறியவாறு நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள இயலும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சித்தர் பெருமக்கள் உடம்பை பற்றி கூறியுள்ளார்கள். உடம்பு மட்டுமா என்று பார்க்கும்பொழுது மனம் முக்கியமானது என்பதை உணர்ந்த சித்தர் பெருமக்கள், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே என்று மனதிற்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். ஆக உடல் மனம் இந்த இரண்டும் இயங்க வேண்டுமானால் உயிர் மிக மிக முக்கியமானது என்பதை உணர்ந்த சித்தர் பெருமக்கள் உயிரை பற்றி குறிப்பிடும் பொழுது, மேவிய ஜீவன் வடிவது கூறிடில் கோவின் முடிவொன்று 100 கூறிட்டு, மேவிய கூறது 1000 ஆகினால் ஆவியின் கூறது 100,000 என்று உயிரை பற்றி குறிப்பிட்டுள்ளார்கள். ஆக உடல் மனம் இவை இரண்டும் இயங்க வேண்டுமானால் உயிர் மிக மிக முக்கியமானது என்பதை குறிப்பிட்டுள்ளார்கள். அத்தகைய உயிரை மிகச் சிறப்பாக பாதுகாக்க வேண்டுமானால் பயிற்சி முறைகளை கொடுத்துள்ளார்கள் சித்தர் பெருமக்கள். அந்த உயிரை பாதுகாப்பதற்காகவும் வளப்படுத்திக் கொள்வதற்காகவும் நலப்படுத்திக் கொள்வதற்காகவும் சித்தர் பெருமக்கள் பலவேறான பயிற்சி முறைகளை கொடுத்துள்ளார்கள். அதில் ஒரு பயிற்சி முறைதான் உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லீரில் விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடுமே அருள்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே என்று குறிப்பிட்டுள்ளார்கள். ஆக மிக எளிமையாக செய்யக்கூடிய 3 நிமிட பயிற்சியின் மூலமாக உங்களின் உடல் நலத்தையும் உயிர் வளத்தையும் மன நலத்தையும் பாதுகாக்க இயலும். இத்தகைய சிறப்பான பயிற்சி முற்றிலும் இலவசமாக எளிமையாக பயிற்றுவிக்கப்படுகின்றது எங்களுடைய யோகா வகுப்பின் மூலமாக. தேவையுள்ளவர்கள் அழைக்கவும் அணுகவும் பயன்பெறவும். அனைவருக்கும் வணக்கம்.